நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் நவம்பர் 28 வியாழக்கிழமை, திரையோதசி திதி, பிரதோஷம் இன்னைக்கு. அப்போ பிரதோஷ வழிபாடு மிக மிக அற்புதம். அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் வேற இருக்கு. அப்போ நரசிங்கர் வழிபாடு மிக மிக அற்புதம். ஓகேங்களா? நரசிம்மர் பெருமாள் கோவிலுக்கு போங்க. அப்போ நரசிம்மர் வழிபாடு, தாயார் வழிபாடு எல்லாமே பண்ணுங்க. மிக அற்புதமான இரட்டை பலன்களை தரக்கூடிய நாள் இன்று. அமிர்த யோகம் நல்ல நேரம் காலையில் இன்று முழுவதுமே அமிர்த யோகங்க. ஓகேங்களா? நல்ல நேரம் காலையில நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குங்க. சரிங்களா? சூலம் தெற்கு, பரிகாரமாக தைலம். மேஷம் மனம் மகிழும் நிகழ்வுகள், கூட்டு தொழில் வெற்றி, லாபம். ஓகேங்களா? மனசு சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் வெற்றிகள், லாபங்கள் எல்லாமே இருக்குங்க. ரிஷபம் முயற்சிகளின் மூலமாக வேலை வாய்ப்பு, கடன், தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வேலை வாய்ப்பு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. ஆமா, பேங்க்ல லோன் போடுவோம். தொழில் பிசினஸ் வேற லெவலில் கொண்டு போறதுக்கு வேற என்ன பண்றது? பேங்க் மூலமா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும். மிதுனம் பரிசுகள், பாராட்டுகள், பூர்வீக சொத்தால் வருமானங்க. பரிசுகள், பாராட்டுகள் தேடி வரும். நீங்க செய்த வேலைகளுக்கான பரிசுகள் இருக்கு, பாராட்டுகள் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தால் வருமானம். கடகம் வீடு வாகன யோகம், இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு எண்ணமாவது இன்னைக்கு வந்துடும். ஓகேங்களா? வீடு வாகன யோகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த வீடு சம்பந்தமான பத்திரங்கள் இன்னைக்கு உங்களுடைய கைகளுக்கு சேரும். இல்லைன்னா வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் எடுத்துட்டு இருப்பீங்க. சார் உங்களுடைய வண்டி வந்துட்டு சார், நீங்க டெலிவரி எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதே டைம் பாத்தீங்கன்னா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லைங்க அப்படின்னா, இதை வாங்குறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அதை வாங்குறதுக்கான ஒரு எண்ணமாவது இன்று உங்களுக்கு தோன்றும். சிம்மம் விரயங்களை கட்டுப்படுத்தும் முயற்சி, சகோதரர்களால் நன்மை. என்னப்பா இவ்வளவு செலவாயிட்டே இருக்கு, அப்போ என்னென்னதான் செலவாகுதுன்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணுவீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதாவது அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இன்னைக்கு பண்ணீங்க. ஆனால் இன்று உங்களுடைய சகோதரர்களால் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கன்னி வருமானம் பல வழிகளில் வரும். ஷேர் மார்க்கெட் லாபங்க. கன்னிராசிக்கு வருமானங்கள் பல வழிகளில் வரும். பல வேலைகள் பண்ணிட்டு இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் கிடையாதுங்க, 1-2 பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வருமானம் பல வழிகளில் வரும். ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு இன்று லாபம், அதிகப்படியான லாபம் தேடி வரும். துலாம் தொழில் தொடர்பான எண்ணங்கள், வேலை தேடி வரும். சரிங்களா? ஒரு தொழில் தொடர்பான எண்ணங்கள், இந்த பிசினஸ் வேற லெவலில் கொண்டு போலாமா, இந்த பிசினஸுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணா இந்த பிசினஸ் அதாவது அதிகப்படியான லாபங்கள் வரதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருப்பீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு உங்களை வேலை தேடி கொண்டு வரும். சார் இன்டர்வியூக்கு வாங்க சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அவங்களை. விருச்சிகம் கோவில் தொடர்பான பயணம். ஓகேங்களா? ஒரு கோவில் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கான பயணங்கள் இன்னைக்கு போவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க நினைத்த நல்ல விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இருக்கு. தனுசு கடன்களை தீர்க்கும் முயற்சி, தொழிலில் லாபம். அப்போ தொழில லாபம் வந்துட்டா கடன்களை தீர்க்க முயற்சி தானே. அப்போ தொழில் லாபங்கள் வரும், வியாபாரத்தில் லாபம் வரும். ஆல்ரெடி ஒரு கடன் ஒன்று வாங்கியிருப்பீங்க, அதுல ஒரு தொகை கொடுத்து இன்னைக்கு சரி பண்ணுவீங்க. மகரம் நண்பர்களால் தொழிலுக்கு உதவி. சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு மிகப்பெரிய உதவிகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சேரும். கும்பம் தந்தை வழி கடன்கள், வேலை வாய்ப்பு அமையும். அதாவது அப்பா ஏற்கனவே ஒரு கடன் ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அப்பா இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காருங்க, இதுக்கான வட்டிலாம் கரெக்டா கொடுத்துருக்காரு. அந்த கடன் எப்ப நீங்க தீர்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிய வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அமையுங்க. சரிங்களா? வேலை தேடுறவங்களுக்கு இன்று உங்களுக்கான வேலை வாய்ப்பு அமையும். மீனம் பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள், குழந்தைகளால் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கு. ஓகேங்களா? பூர்வீகம் தொடர்பான சின்ன பிரச்சனை இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கு. அப்ப அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன அங்க கூட்டு போகணும், இங்க கூட்டு போகணும்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்குங்க. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க.